இப்போ இந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா, செய்கிற செயலையெல்லாம் இறைவன் கண்காணித்து எழுதுவான். எழுதிய பிறகு அந்த செயல்பாட்டுக்குரிய வினையை உயிருக்கு கூட்டுவான். கூட்டும்போது முதல்ல புண்ணிய பயனை கொடுத்து விட்டு செஞ்ச பாவத்தின் பயன் ரெண்டாவதா வரும். அதில் ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, முதல்ல புண்ணிய பயன் வந்துடும், அப்புறம் தான் செஞ்ச பாவத்துக்கானது வரப்போகுது. நீங்கள் புண்ணியத்தை அனுபவிக்கும் போது தப்பிச்சுக்கலாம் நினைச்சிடாதீங்க. அங்கெல்லாம் லாக் பண்ணி முடிச்சாச்சு, தப்பிக்கிறதுக்கெல்லாம் வழியே இல்லை. நீங்கள் தப்பிக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மனித சட்டை இருக்கும்போது தான் தப்பிக்கிற வழி உண்டு. வினையில் இருந்து இல்லைன்னா அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா உறுதி செய்யப்பட்டது தான். அப்படியே அதை முடிச்சா அடுத்து அதை முடிச்சாது அதை முடிச்சா அப்படியே வரிசை பிரகாரம் வர வேண்டியதான ஒழிய அங்கே ஏதாவது புண்ணியம் பண்ணி இந்த பாவத்திலிருந்து தப்பிச்சுக்கிற வழி தேடிக்கல நினைச்சிங்கன்னா அங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வினை என்ற ஒன்றிலிருந்து செத்து பிறப்பதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று கருதினால் மனித சட்டையில் மட்டும்தான் அந்த மகத்தான வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கு.